தாந்திரிக பயிற்சி. இது மாந்திரிகம் தாந்திரிகம் வெவ்வேறா சார்? சரி, இது மாந்திரிகங்கிறதுக்கும் தாந்திரிகங்கிறது என்னன்னா எளிய முறையில் செய்யக்கூடிய மாந்திரிகம் தான் தாந்திரிகம். சரிங்களா? மாந்திரிகம் வந்து கொஞ்சம் ரிஸ்கான பொருள் வேலைகளை வச்சு ரிஸ்காக செய்ய வேண்டியதாக இருக்கும். அதை அதிக உருக்கள் ஏற்ற வேண்டியது, ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக உரு ஏற்ற வேண்டியது இருக்கும் மாந்திரிகத்தில். ஆனால் அந்த தாந்திரிகத்தில் அப்படி இல்லை. அதிகப்படியாக 108 முறை உரு, 32 முறை உரு, 27 முறை உரு, 11 முறை உருன்னு சொல்லி எளிய முறையில் செய்ய கொடுக்க முறைகள் இருக்கும். இந்த தாந்திரிக பயிற்சியில் பார்த்திங்கன்னா அந்த மாந்திரிகத்தில் செய்யாத வேலைகளெல்லாம் தாந்திரிக வேலைகளில் செய்யலாம். உதாரணமாக அரசியலில் ஜெயிக்கணுங்கிற நினைக்கிறவங்கள அரசியலில் ஜெயிக்க வைக்கலாம் மாந்திரிகம் பண்ணி. அடுத்தது வராத கடன்கள் கொடுத்துட்டு நம்ம 5 லட்சம் கொடுத்தேன் வரல, 10 லட்சம் கொடுத்தேன் வரலன்னு சொல்லுவாங்க. அவங்கள மாதிரி இருக்கிறவங்கள இந்த தாந்திரியத்தை மூலயமா வர வைக்க முடியும். அடுத்தது படிப்பு வரலங்கிற இதுங்களை நல்ல தாந்திரிக முறைகள் படிக்க வைக்கலாம். கணவன் மனைவி அந்நுண்ணியமாக இருக்க வைக்கலாம். சரிங்களா? இது மாதிரி பல வேலைகளை இந்த மாந்திரிக வேலையில் வர்றவங்களுக்கு தாந்திரிக வேலைகளை சரி செஞ்சு அந்த இதுகளை சரி செய்யலாம். அதே மாதிரி மாந்திரிகம் படிச்சிருக்க அனைவரும் இந்த தாந்திரிகம் படித்து வச்சுருக்கிறது ரொம்ப தேவையான ஒன்று, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சார். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அவங்களாம் வந்து அதுக்கு சரி பண்ணுறதுக்கு வழி சொல்லுவீங்களா, இல்லை பயிற்சியாக எடுத்துக்கிறது நல்லதுங்களா? இதெல்லாம் பெரும்பாலும் பயிற்சி எடுத்துக்கிறது நல்லது. அதுக்குண்டான சூழ்நிலையோ சந்தர்ப்பமோ அவங்களுக்கு இல்லை, உங்களுக்கு உண்டான இதுகள் இல்லைன்னா உண்டான வேலைகளை நம்மளும் அது மாதிரி அவங்க ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதுக்குண்டான என்ன ரெமெடிங்கிறத பார்த்து கண்டுபிடிச்சி அதுக்குண்டான இதை செய்தும் கொடுக்கலாம்.